நேரம் வேற, இந்த ஸ்பேஸ் வேற, இந்த மூவ் அவுட் வேற, இங்க மனிதன் வேற, இங்க ஜடப்பொருள் வேற, ஜீவராசி வேற, இங்க இருக்கிற பஞ்சபூதங்கள் வேற நம்ம சொல்றோம். இது எல்லாமே டைம்ன்ற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் போகும். கண்டிப்பாங்க. இது எல்லாமே டைம்ன்ற ஒரு விஷயம் பேஸ் பண்ணி தான் போகும். அப்ப அந்த டைம் எங்க வெளிப்பட்டு நம்ம எல்லாரும் தெரியுதுன்னா நம்ம எல்லாரும் சொல்லலாம். இப்ப நான் 1 மாசம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா 1 வயசு நம்ம சொல்றோம். ஆமா. 365 நாள் போயிடுச்சு. ஆனா அந்த 365 நாள் போனதை நீ எப்படி சொல்றனா உன் உடல்ல வர மாற்றத்தை வச்சு சொல்லலாம். உண்மைதானே? உண்மைங்க. இது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த உடல் மாற்றத்துல இருக்கும். இருக்குதுல்ல? ஆமா. இப்ப இந்த மாற்றத்தை எங்க இப்ப டைம்னு ஒரு விஷயம் மூவ் அவுட் ஆயிடுச்சு. இப்ப அந்த மூவ் ஆனதை நீ எப்படி கண்டுபிடிச்ச? இந்த உடலை வச்சுதான் நீ கண்டுபிடிச்சிருக்க. இந்த உடல்ல வர மாற்றத்தை வச்சா உடல்ல வர மாற்றத்தை வச்சு தான் இருக்கு. உண்மைதானே? 10 வருஷம் ஆனா இப்ப இருக்கிறவரு 10 வருஷம் கழிச்சு அப்படி இருக்க மாட்டாரு. ஆமா. அப்ப என்ன ஆச்சு? டைம் போச்சு, டைம் டிராவல் ஆச்சு. டைம் டிராவல் ஆகும்போது டைமோட சேர்ந்து உன்னோட உடலோட செதைகளும், உன்னோட எண்ணங்களோ, உன்னோட வளர்ச்சியும், உன்னோட குரோத்தும் மாறுபடுது. எல்லாமே மாறுபடுது. எல்லாமே மாறுபடுது. இப்ப இந்த எல்லா மாற்றமும் எங்க வந்தது? டைம்ன்ற ஒரு மூவ் அவுட்டுக்கும் அந்த டைமுக்கு தான் நடக்குது. இப்ப டைம் இந்த டைம் இப்போ 10 வருஷத்துக்கு பேக்கும் 10 வருஷம் பிஃபோர் நீ பார்க்கணும்னா எதுல பார்க்கணும்? உடல்ல பார்க்கலாம். ஒரு மனிதன் உடல்ல பார்க்கலாம். அதே போல ஒரு ஜடப்பொருள் எடுத்து நீங்க அன்னைக்கு இருக்கிற 10 வருஷம் ஜட பார்த்தா உடஞ்சி கொட்டிடும். காரணம் என்ன? அது டைம் முடிஞ்சு போச்சு. பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்ப நேரம் அப்படின்றது என்னன்னு பாருங்க. இப்ப நேரம்ன்றது உன் வாழ்க்கைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட, நீங்க சொல்ற ஆயுள் காலம் சொல்றீங்களே, இது ஏற்கனவே விதைக்கப்பட்ட நம்ம சொல்றீங்க, அது புரிஞ்சு அதுக்கு பேர் நேரம் தான். டைம். புரியுதா சொல்றது? விதின்னு நீ சொல்ற இல்லையா, உன் உடலுக்கு விதி வச்சிருப்பாங்க, விதி டைம் தான் போகும். அதுக்கு பேர் டைம். அந்த டைம்ன்றது எங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, எங்க நடக்குதுன்னா, இந்த பூமியும் இப்ப பூமியில இப்ப இங்க இருக்கிற ஒரு நம்ம வீட்டுல ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடம் ஒரு 5 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த இடம் மாற்றமா இருக்கும். ஆமா, அதே மாதிரி. ஏன்னா 5 வருஷம் இந்த இடம் எப்படி இருந்ததுப்பா, என் தேவைக்கோசம் அங்க யாரா இருக்கிறாங்களோ அதை பொறுத்து, அங்க இருக்கிற நபரை பொறுத்து அந்த இடத்த மாத்தினே வருவாங்க. அதை எப்படி தெரிஞ்சு போன வருஷம் இப்படி இல்ல, 15 வருஷம் இப்படி இருக்குது பாசணும். இப்ப நேரம் போயிடுச்சு, நேரத்தை நீ கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுனா ஒரு ஸ்பேஸ்ல, ஒரு இடத்துல, ஒரு வீட்டாண்டைய ஒரு இருக்கிற இடத்த மாறும் போது அந்த மாற்றத்தை நீ பார்த்து சொல்லலாம். போன வருஷம் எப்படி இந்த வருஷம் மாறி இருக்குது சொல்றேன்ல. அந்த மாற்றத்தை வச்சுதான் நீ அந்த டைம் மட்டும் மூவ் அவுட் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே கண்டுபிடிக்க முடியாது. இல்லன்னா உன் உடல்ல நடக்கிற விளைவை வச்சு அன்னைக்கு நீ இப்படி இருந்தா நீ மாறிட்டா, இல்ல இத்தனை வருஷம் இத்தனை நாள் மூவ் அவுட் ஆயிருக்குது. அப்போ அந்த டைம் டிராவல் ஆயிருக்குது. அந்த டைம் டிராவலும் இந்த உடம்பும் ஒரே மூவ் அவுட்ல இருக்கு. டைம் வேற, உடம்பு வேற இல்ல. இது நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம எவ்வளவு கீழே நம்ம நடிச்சுக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம தரம் எப்படி இருக்குதுன்றத நம்மளுக்கே புரியல. டைம்ன்றதும் நீன்றதும் ஒண்ணு, டைம்ன்றதும் ஸ்பேஸ்ன்றது ஒண்ணு, டைம்ன்றது ஜடப்பொருளும் ஒண்ணு, டைம்ன்றது ஜீவராசி ஒண்ணு. டைம்ன்ற ஒரு விஷயம் எல்லாத்துலயும் பொதுவா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு டைம். டைம்ன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணு. எல்லாமே டைம்ன்றது டைம் தான். எல்லாரும் டைம்ன்றது நேரம் சொல்றல, நேரம். அந்த நேரம் தான் எல்லாத்துக்கும். அந்த நேரம்ன்றது நீதான், டைம்ன்றது நீதான். அது யாருக்கு நடக்குதோ உங்களுக்கு தான் நடக்குது. கண்டிப்பாங்க. வேற எதுக்குமே நடக்கல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? டைம் இஸ் கோல்டு, டைம் இஸ் எல்லாமே சொல்றோம். அது எதுக்கு